எல்லாருமே பேசும்போது இப்போ ஐயா நரேந்திர மோடி கூட சொல்கிறாரு நதிகளை தேசியமயமாக்கும். அப்போ இதுவரை தேசியமயம் இல்லாமல் தனியார் மயமாக இருந்ததாங்கிற கேள்வி நமக்கு இது ஒரு வேடிக்கையான பேச்சா? வேடிக்கையான பேச்சு. இது எப்படி தேசியமயமாக்கணும்? நதிகள் தேசியமயமாக்கிட்டா மட்டும் என்ன ஆயிடுது? அதாவது இயற்கையே தேசிய எல்லோருக்கும் பொது என்று வைத்திருக்கிற ஒரு பெரிய சொத்து தண்ணி தான். ஆமாம், அது ஏதோ தனியாருக்கு போய்விட்டதை போல இனிமேல் தேசியமயம் ஆக்குவோம் என்பதை போல பேசுவதெல்லாம் பொருளே இல்லை. ஏரியில் இருந்தால் அது பொது தண்ணி. ஒரு சொம்பளம் கொண்டு கொண்டாந்து என் வீட்டில் வச்சுட்டேனாக்க அது ஏன் தண்ணி. ஏரியில் இருக்கிறவங்க அது பொது தண்ணி தான். அதை தேசியமயமாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அது இப்போது நிலத்தடி நீரே மற்றவற்றை வர்த்தகத்திற்கு, வியாபாரத்திற்கு, லாபத்திற்கு பயன்படுத்தக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நீர் மேலாண்மை கொள்கையை இதுவரை இந்தியா கடைபிடிக்கலை. ஆனால் இவ்வளவு பெரிய பேராபத்தை உணர்ந்திருக்குது. ஏன்னா மதிப்பிற்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய நீர் வளம் குறைஞ்சிருச்சு, அதனால் விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அந்த நீர் வளத்தை பெருக்குவதற்கான எந்த ஒரு வேலை திட்டமோ தொலைநோக்கு திட்டமோ இதுவரை செயல்படுத்தப்படலை. இப்போ நாங்கள் வரும்போது தனிப்பெரும் முதலாளிகள், பன்னாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் நீரை உறிஞ்சி விற்பதை நாங்கள் தடுப்போம். அப்போ இந்த நீரை ஒரு உயர்ந்த சந்தை பொருளாக இருக்கிறதை தடுப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் நினைக்கிறேன்? அதாவது இங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ ஒரு தங்கை கேட்குறாங்கல்ல, மாநகராட்சி எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கொடுக்க முடியுது. ஆனால் தனியார் முதலாளிகள் அவர் அண்ணா சொன்ன மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி வேணும்னா உடனே கொண்டாந்து வீட்டில் எத்தனை லிட்டர் வேணுமோ இறக்கி விட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் எல்லோருக்குமான தண்ணீர் அவர்கள் இன்றைக்கு எடுத்து விற்கிற பொருளாக சரக்காக மாறிவிட்டது என்பதுதான் இப்போது இருக்கிற சங்கடமே. இந்த சரக்கு என்று தண்ணீர் ஆகிவிட்டதை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. இப்போது கல்வி சரக்காகிவிட்டது, கல்வி மருத்துவம் சரக்காகிவிட்டது. அப்படி ஒவ்வொன்றும் சரக்காகி கொண்டிருக்கிறது. இட்ஸ் நாட் அ கமாடிட்டி. இது நீங்க எப்படி சரக்காக மாற்ற முடியும்? குறைந்தபட்சம் தண்ணீரை நீங்கள் சரக்காக கூடாது என்பதுதான் என்னுடைய இது. அவர்கள் செய்ய மறுப்பார்களே. ஆனால் தருமமே தண்ணீரை விற்பது பாவம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு காசுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு வீட்டுக்கு வீடு மாற்றிக்கிறதுனா கூட அது சும்மா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தண்ணீரை விற்கிறது இல்லை. அப்படிங்கிறது அந்த தண்ணீரே உயர்ந்த சந்தை பொருளாக இன்னைக்கு மாறி இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அது மிக மோசமான முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய விளைவு. என்னுடைய கருத்து, அடுத்த சில ஆண்டுகளிலே 5-10 ஆண்டுகளிலே மக்கள் இதை எதிர்த்து கொந்தளிப்பார்கள், கொதிப்பார்கள். மாபெரும் கொந்தளிப்பும் புரட்சியும் நிச்சயமாக அது வெடிக்கும். யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. ஐயா கோவி ஐயா, இறுதியாக இந்த விவாதத்தின் முடிவில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நமது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? அதை எப்படி விவசாயத்தை சுற்றமாக வேற இருக்கிறதுக்காக அதுக்கான முன்திட்டங்கள் எப்படி வேலைகள் துவங்கிச்சோ அதே மாதிரி நீருக்கான வேலைகளும் துவங்கிடுச்சு. ஒரு காலத்தில் அப்போ நாங்கள் வேறு ஊரில் இருந்தோம். எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு நாங்கள் வரணும்னா எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்துட்டோம், ஊர்லேருந்து வந்துட்டோம் அப்படின்னாலே கழனிக்கு போவாங்க. போன உடனே கழனியில் மீன் இருக்கும். மீனுக்காகலாம் நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. அந்த வரப்பில் இறங்கி அந்த பயிர்கள் இப்படி நீக்கிட்டு உள்ளே போனோம்னா ஆரா மீன், குறவை மீன் இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு மனமும் அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு மீனும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ரசாயன உரங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த மீன்கள் எல்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் வெறும் விவசாயத்துக்கான நிலங்களாக மட்டும் மாற்றம் அடைஞ்சது. எதிர்காலத்தில் இந்த சுற்றுச்சூழல் அறிஞர்களுடைய அறிவுகள் தான் எதிர்காலத்தில் தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்குமே ஒழிய வேறு அரசாங்கத்தை நம்பியோ இல்லை இந்த முதலாளிகளை நம்பியோ இனிமேல் தண்ணீர் பிரச்சனை தீராது. அப்பொழுது ஒரு பொய்யான ஒரு நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் இயக்கமாக மாறி இருக்கின்ற தண்ணிக்கு போராடுகின்ற இந்த போராளிகளை நம்பிதான் எதிர்காலத்தில் தண்ணீர் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எதிர்காலத்தில் நான் அவர்களை தான் நம்புவேன், வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். அதாவது இன்றைக்கு இந்த நதிகள் என்பது ஒரு மாநிலத்தினுடைய உடைமைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த மாநிலம் அவர்களை மீறி அந்த நதியை அடுத்த மாநிலத்திற்கு போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இதை ஆரோக்கியமான விஷயமா கருதுகிறோம்.
யாருக்கு அது தேவையில்லையோ அவங்க வந்து இதை வந்து இயற்கையினுடைய பாதிப்பாக கருதுறாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இதை வந்து ஒரு இயற்கை பிரச்சனையாக கருதாம இன்றைக்கு இந்தியா ஒரே நாடுன்னு சொல்ற நாம இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பகுதியில் வெள்ளம் வந்து மக்கள் அடிவதும், ஒரு பகுதியிலிருந்து வறட்சி வந்து மக்கள் அடிவதும் ஒரு ஒன்றுபட்ட நாட்டில் ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். அதை மாற்றுகின்ற வகையில் வடக்கே கிடைக்கின்ற நீர் தெற்கிலும் வருவதற்குரிய வடிவமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு இதுவரை இயற்கையாக கிடைத்திருந்த நீர் கிடைக்கவில்லை என்றாலும் செயற்கையாக வடக்கே இருக்கின்ற நீராவது வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. அதாவது நம்ம நிறைய பேசுகிறோமே தவிர செயல்படுறதில்ல. நம்ம வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஊரில் தண்ணீரை தேக்கி வைத்து பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தண்ணியை போய் வெளியே எடுத்து போய் ஒரு 100 கிலோமீட்ரு 200 கிலோமீட்டர் வந்தால் தான் ஒரு தண்ணினா அது நாடு வளர்ச்சி கிடையாது. இன்னொன்று, பூமியின் மேற்பரப்பில் நல்ல தண்ணீரை தேக்கி வைத்து பயன்படுத்த தெரியாத ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு உருப்படாது. அப்போ அதற்கான முன்னுரிமை எடுத்து செய்யணும். இதற்கு மழை நீர் தான் அடிப்படை. மழை இல்லைன்னா வேறு கிடையாது. மாறா நீர்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறார். அமெரிக்காக்காரன் புஷ் ஏற்கனவே இந்த ஜனாதிபதி தென் அமெரிக்காவில் 1 லட்சம் ஏக்கர் வாங்கி வச்சுருக்கான். பூமிக்கு அடியில் தண்ணிக்கு தான். அந்த தண்ணியை பிறகு தனியாக வாங்கி விற்கிறதுக்காக இப்போயே வாங்கி வச்சுருக்கான். இப்படி உலகம் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மனித வாழ்வை அழிக்க பார்க்கிறது. இந்த விஞ்ஞானத்தை நாம் படிக்கிறோம். நம்முடைய வீட்டில் குழந்தைங்க படிக்கிறானா இல்லையா? இப்படி படிக்கிற குழந்தைகள் இந்த சமூகம் அனைவதும் நாம் வாழ்வதற்குரியது என்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் முரண்பாடு இருக்குது. ஒருத்தனை டர்ற முரண் எலியும் பூனியமாக நிற்கிறான். அதுதான் இந்த கேடுகள்லாம் காரணம். இந்த கேடுகள் இருந்து மனிதர்கள் வாழ வேண்டும். இந்த மனிதன் வாழ்வதற்கு புல் பூண்டு செடி கொடி ஆடு மாடு எல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும். இவன் மட்டுமே இல்லை. இப்போ இவன் வந்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டான்னா ஆடு மாடுக்கு எப்படி பாட்டில் தண்ணி வாங்கி வைப்பியா? அப்புறம் பயிரெலாம் வந்து பாட்டில் தண்ணி வாங்கி ஊற்றுவியா? அது வந்து சரிப்படாது. மழை தண்ணீரை தேக்கி பயன்படுத்தக்கூடிய தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். தண்ணீரை செலவு செய்யக்கூடிய, தண்ணீரை அதிகம் செலவாகக்கூடிய தொழில்களை தமிழ்நாட்டிலே தடை செய்ய வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சுயேட்சையான வல்லுநர் குழுவை அமைத்து எந்த ஆட்சி வந்தாலும் அந்த வல்லுநர் குழு சுயேட்சையாக செயல்படுகிற வகையிலே கொண்டு வந்து போராடி, அதாவது ஒரு சரியான திட்டங்களை வைத்து செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லை, இந்தியா பாலைவனத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அதான் இப்போ தண்ணீர் இந்த பிரச்சனையில் இந்தியாவை பொறுத்தவரையில் தண்ணி பிரச்சனையை நாம் வந்து தாங்க முடியும், சமாளிச்சிட முடியும். ஏன்னா மழை இருக்குது, மற்றது இருக்குது, தென்மேற்கு வடமேற்கு பருவமழைகள் இருக்கின்றன, சுற்றியும் கடல் இருக்கிறது. ஏற்கனவே சிறந்த திட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. மழை நீரை படிப்படியாக தேக்குகிற ஏற்பாடு இருக்கிறது, பாதுகாக்கிற ஏற்பாடு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு அது நல்ல முறையில் இருக்கிறது. அடுத்து வந்து குறைவான நீர் பெற்று வளருகிற பயிர்கள், அது போன்ற விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து முக்கியமாக குப்பை கொட்டுவது, குப்பை நம்முடைய நிலத்தடி நீரை கெடுப்பது என்ற அந்த பிரச்சனை என்பது அடுத்து இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. தொழிற்சாலை கழிவு நிலத்தடி நீரை கெடுப்பது என்பது அடுத்த பிரச்சனை. இவைகளில் நிர்தாட்சண்யமாக முகத்தாட்சண்யமே பார்க்காமல் இதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை, நாங்கள் விலைக்கும் வரமாட்டோம், எதற்கும் வரமாட்டோம் என்று சம்பந்தப்பட்ட அமலாக்க பிரிவு அரசு உறுதியாக நின்று நடவடிக்கை எடுப்பது என்பது மிக மிக அவசியம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது, இதில் மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பது நம்முடைய அடுத்த வேண்டுகோள். இவைகளின் மூலமாக சமாளிக்க முடியும் என்று நான் நன்றி. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பிற்கினிய உறவுகளே, நமது அருமை தாய்மார்கள், நமது உறவுகள் காலி குடங்களோடு தண்ணீருக்காக வீதிகளில் காத்து கிடப்பதையும், தண்ணீர் வண்டிகளுக்கு பின்னாடி ஓடுவதையும், கிராம பகுதிகளில் பல கிலோமீட்டர் நடந்து போய் நமது தாய்மார்கள், நமது உறவுகள் ஒரு குடம் தண்ணிக்காக அல்லாடுவதையும் அலைவதையும் நாம் பார்க்கிறோம். மிக நீண்ட காலமாக இந்த தண்ணீருக்கான தாகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை ஏன் தீர்க்க முடியல, ஏன் சரி செய்ய முடியல? உலக மக்கள் தொகை 700 கோடியை தொடப்புகிறது என்கிறார்கள். ஆனால் 2 விழுக்காட்டு குடிநீரைத்தான் வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். பெய்கிற மழை நீரில் வெறும் 2 விழுக்காட்டு நீரைத்தான் சேமிக்கிறோம். அப்போ மீதி நீரெல்லாம் வீணாக கடலிலே போய் கலக்கிறது. கடல் நமக்கு நீரை மழையாக தருகிறது. அதை சேமித்து பயன்படுத்தாமல் நாம் மறுபடி வீணாக அதை கடலிலே கலக்க விடுவதுதான் இதற்கெல்லாம் காரணம்.
இப்போ என்னென்னா, கணக்கில்லாமல் தண்ணீரை நாம் செலவழிக்கிறோம், ஆனால் அந்த அளவிற்கு நாம் சேமிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஒரு குழாயில் ஒரு சொட்டு தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்தால் நம்ம ஒரு சொட்டு தண்ணீர் தானே என்று நினைக்கிறோம். ஆனால் நாள் ஒன்றுக்கு 60 லிட்டர் தண்ணீர் வீணாகுது என்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு 1800 லிட்டர் தண்ணீர் வீணாகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் பொறுப்பற்று நாம் எவ்வளவு தண்ணீரை வீணடிக்கிறோம்ங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நீரை தேக்குகிற சேமிக்கிற நீர்நிலைகளை பெருக்காமல் எப்படி நீர் வளத்தை பெருக்க முடியும்? ஆறு, குளம், ஏரி, குட்டை, கிணறு எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து வீடுகளையும் கட்டடங்களையும் கட்டிக்கொண்டு நீர் தாரைகளை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டு எப்படி நீர்நிலைகளை பெருக்க முடியும்? நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும்? நீர் வளத்தை பெருக்க முடியும்? மனித உடலுக்கு இரத்த நாளங்கள் போல இந்த பூமியின் இரத்த நாளங்களாக இருப்பது நீர்த்தாரைகள் தான், ஆறு, ஏரி, குளங்கள் தான். இதையெல்லாம் தூர்த்து இதையெல்லாம் ஆக்கிரமித்து விட்டு பிறகு எப்படி மண்ணை காப்பாற்ற முடியும்? எனது உடலில் ஓடுகிற இரத்தத்தில் ஒரு இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டால் உடல் செயலற்று மரணித்து போவேன். அதுபோல் இந்த நீர்த்தாரைகளில் தண்ணீர் இல்லைன்னா ஓடலைன்னா மண் மரணித்து செத்து போகுது. அதனால எல்லா உயிரினங்களும் மரணித்து போகுது. இதுதான் யதார்த்தம். ஒரு மனிதன் குளிக்காமல் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. மருத்துவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு மனிதன் கட்டாயம் 6 லிட்டர் தண்ணீர் குடிக்கணுங்கிறாங்க. ஆனால் 1/2 லிட்டர் தண்ணீருக்கே அல்லாட வேண்டியது இருக்குது. தண்ணீரை மிக உயர்ந்த விற்பனை பொருளாக சந்தை பொருளாக கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய தேச துரோக குற்றம். இது மானுட சமூகத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றம். ஏன்னா தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமானதல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் ஆனது. புல், பூண்டு, மரம், செடி, கொடி, கொக்கு, குருவி, மைனா, புலி, சிங்கம், கரடி எல்லாவற்றுக்கும் ஆனது. அதை மனிதன் ஒரு சந்தை பொருளாக மாற்றிட்டான். அப்போ 2 விழுக்காடு தான் தண்ணீர் இருக்குது குடிநீர்னா, அதை 20 விழுக்காடு 25 விழுக்காடு 50 விழுக்காடாக மாற்றுவதற்கு பதிலாக அப்போ குறைந்த அளவு தான் தண்ணீர் இருக்குது. அப்போ தண்ணீரை விற்பனை பொருளாக மாற்றினா, சந்தை பொருளாக மாற்றினா, வியாபார பொருளாக மாற்றினா நிறைய லாபம் ஈட்ட முடியும் என்கிற பெரும் முதலாளிகளினுடைய அந்த சிந்தனை தான் இந்த 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 இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம். தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு. ஒரு உயிர் ஆகாரம் நீரின்றி அமையாது உலகுன்னு நமது பாட்டன் பாடுறான். ஏன்னா நீர் இல்லாமல் உலகம் இல்லை. அப்போ நீரில் தான் முதல் உயிரினமே தோன்றுது. அப்போ அதை தான் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏதுன்னு நமது மதிப்பிற்குரிய பெருமகன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுறாங்க. அப்போ இந்த நீர் விற்பனைக்கு வந்தது எவ்வளோ பெரிய தவறுன்னு பாருங்கள். இப்போ மனிதன் நான் வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு கடையில் போய் எனக்கு ஒரு போத்தல் தண்ணீர் கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிட்டு நான் பயணிச்சிறேன். ஒரு சிட்டுக்குருவி, ஒரு கொக்கு, ஒரு மயில் அல்லது ஒரு மான் ஓடி அண்ணாச்சி எனக்கு ஒரு போத்தல் தண்ணி கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிட்டு போக முடியுமா? அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக உருவான உயிரினமான மனிதன் தான் வாழ்வதற்கு எல்லா உயிரினங்களையும் அடித்து முடிச்சிட்டான். தனியார் பெரும் முதலாளிகள், உள்நாட்டு பல்நாட்டு பெரும் முதலாளிகள் நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சி விற்கலாம் அப்படின்னா லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி விற்று கொண்டே இருந்தால் நிலத்தடி நீர் எப்படி இருக்கும்? அன்னைக்கு 50 அடியில் கிடைச்ச நீர் இன்னைக்கு 500 அடியில் இப்போ கிடைச்ச நீர் 1500 அடி போனாலும் கிடைக்கல. அப்போ இன்னும் இது தொடர்ந்தால் என்ன நிலை உருவாகும் என்று நான் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு நீ பால் எவ்வளோ வேணாலும் கறந்துக்க அப்படின்னா அதுக்கு தண்ணி தவிடு வச்சு புண்ணாக்கு வச்சு பருத்தி கொட்டை வச்சு புல்லு பிடிங்கி போடணும்ல. இறையே போடாமல் மடு வத்த பாலை மட்டும் கறந்துக்கிட்டே இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ தனியார் முதலாளிகள் நீரை உறிஞ்சி விற்கட்டும், ஆனால் அதற்கு ஏற்ப நீர்நிலைகளை உருவாக்கி 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு பெரம்போக்கு இடங்களை குத்தகைக்கு எடுத்து நீர்த்தேக்கங்களை உருவாக்கி மழை நீரை சேமித்து அந்த நீரை சுத்திகரித்து சுகாதாரமான நீரை விற்றா சரி பரவாயில்ல விற்றுட்டு போகட்டும்னா இருக்கும். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி நீ விற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாயின் மாரில் பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த மாரையே அறுத்து ரத்தத்தை குடிக்கிற ஒரு கொடுஞ்செயலுக்கு சமமாயிராதா? இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் வேணால் பாருங்கள், உலகத்தின் முதல் பணக்காரன் யார் என்று கணக்கிடும்போது அவன் தங்கத்தை விற்றவனாக இருக்க மாட்டான், பெட்ரோல் டீசலை விற்றவனாக இருக்க மாட்டான், தண்ணீரை விற்றவனாக இருப்பான் அல்லது விற்று கொண்டு இருப்பவனாக இருப்பான். எப்படி எண்ணெய் வளங்களை நோக்கி வல்லாதிக்க நாடுகள் படையெடுத்து போர் தொடுத்து அழித்து ஆக்கிரமித்ததோ அப்படி இனி தண்ணீர் வளங்களை நோக்கி படையெடுக்கிற நிலை உருவாகும். அதனால்தான் 3ஆம் உலகப்போர் தண்ணீரை மையப்படுத்தித்தான் உருவாகப் போகிறது என்று அறிஞர்களும் ஆய்வாளர்களும் நம்ம எச்சரிக்கிறார்கள். 10 பனைமரம் ஒரு கிணத்தை சுற்றி இருந்தால் அந்த கிணற்றுல தண்ணி வற்றாதுன்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். காரணம் அந்த பனையை தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம், தேவைக்கேற்ப அப்பப்போ வெளியிடுங்கிறாங்க. அந்த பனைமரமே இன்றைக்கி பட்டு போகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் பூமி வறண்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதிகமாக இன்றைக்கி ஆற்றுப்படுகை ஓரமாக தான் பனையும் தன்னையும் கொண்டை முறிஞ்சு சாகுது.
அப்படின்னா ஆறு செத்து போச்சு, நீர் இல்லை, எல்லா உயிரினமும் சாகுது. இந்த பனைமரம் 150 ஆண்டு கால பனைமரம், இந்த தென்னை 400 நூற்றாண்டு கடந்த தென்னை. ஆனால் இனி எத்தனை தலைமுறையாக நாங்கள் இது உருவாக்கன்னு சிந்திச்சு பார்க்கும்போது தான் இதயம் வலிக்குது. இதற்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு தெரியுது வரி புலி இனம் அழியுது, 1500 புலிகள் தான் இருக்குது, பாதுகாக்கணுங்கிறாங்க. நீர் யானை இனம் அழிஞ்சு கொண்டு இருக்குது, அதை பாதுகாக்கணுங்கிறாங்க. யானைகள்லாம் 4000 3000 தான் இருக்குது, அதை பாதுகாக்கணுங்கிறாங்க. இந்த உயிரினங்கள்லாம் அழியுது, அதை பாதுகாக்கணும்னு தெரியுது. ஆனால் மனிதன் தண்ணீர் இல்லாமல் அழிய போகிறான், அது அவனுக்கு தெரியுது. அதை பாதுகாக்க, அதை மாற்றுவதற்கு எந்த வேலை திட்டமும் செயல் திட்டமும் நம்மகிட்ட இல்லை. ஒரே வழிதான் இருக்குது. பெய்கிற மழை நீரை சேமிக்கிற திறனை, அதை சேமிக்கிற நீர்நிலைகளை நாம் உருவாக்கணும். ஆக்கிரமித்து அழிச்சது ஒழிச்சது போக இனி இருக்கிறதை பாதுகாக்கிறதுக்காவது கவனம் செலுத்தணும். அது மக்களுக்கும் அந்த கடமை இருக்குது. அரசும் மிக பொறுப்போடு அது செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. மழைத்துளி உயிர் துளி, அதை சேமிப்போம் என்று நமது முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அன்றைக்கு நமது பாட்டன் 6 ஏரி குளங்களில் தண்ணீரை குடித்தான், நமது தாத்தன் கிணறுகளில் தண்ணீரை அள்ளி குடித்தான், நமது தகப்பன் குழாய்களில் தண்ணீரை குடித்தான். இன்று நாம் போத்தல்களில் குடித்து கொண்டிருக்கிறோம். நாளை நமது பிள்ளைகள் எதில் தண்ணீரை குடிக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பு உறவுகளே, உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுகிற போது எவ்வளவு வருந்துவோமோ, எவ்வளவு துடிப்பமோ, எவ்வளவு தவிப்பமோ, அப்படி ஒரு துளி தண்ணீர் வீணாகும் போது அந்த துடிப்பும் தவிப்பும் தேவை என்பதை உணர்த்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.